சமுத்திரத்துல வந்து தன்னோட வாழை நினைச்சுக்கிறார். இப்பதான் அவருக்கு தோன்றது, ஆஹா லங்கையை பூரா அப்படி நெருப்பு வச்சுக்கோமே, அசோகவனத்துல தானே சீதாதேவி இருக்கா, அதுவும் நெருப்பு பிடிச்சிருக்கோமோ அப்படின்னு நினைக்கிறார். அடுத்த க்ஷணம் மேல சாரணர்கள்லாம் வரலாம். அவ சொல்றா, என்ன இது ஆச்சரியம், இவ்வளவு ரங்கையே இப்படி தீப்பிடிச்சு எரியறது, ஆனா இங்க ஒரு பூ கூட கருகல, இங்க ஒரு இலை கூட வாடல, இப்படி இருக்கே இது அசோகவனம் அப்படின்னு சொல்லிட்டு போறாளாம். உடனே அவருக்கு ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அவரும் நினைக்கிறார், எந்த சீதையோட பிரபாவத்தினால நமக்கே வந்து நெருப்பு சுடலையோ அந்த சீதைக்கு எப்படி நெருப்பு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டாராம். நேர போய் சீதையை பாக்குறார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த நெருப்பு வைக்கிற சாக்குல ஒவ்வொரு ஆத்துலயா போய் ஸ்ரீராமஜெயம் எழுதியிருக்கலாம். எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு வந்துட்டான். அதை சொல்றது இப்ப சீதாதேவிட்ட, நான் போய் ஒவ்வொரு இடம் சதுரங்களும் பாக்கி இல்லாம எல்லா இடத்தையும் ஸ்ரீராமஜெயம் எழுதிட்டு வந்தேன் அப்படிங்கிற சீதாதேவிட்ட. ராமர் வருவார், உன்னை சீக்கிரமா அழைச்சுன்னு போயிடுவார், கவலைப்படாது.